இப்படி ஒரு அருமையான எள் இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம உளுந்த பருப்பும் எள்ளும் எடுத்துருக்குறோம். இதில் வந்து உளுந்த பருப்பு உடைக்காத உளுந்த பருப்பு 300 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கு 200 கிராம் கருப்பு எள் எடுத்துக்கணும். கருப்பு எள் தான் நம்ம எடுத்துக்கணும் பாருங்க. அப்புறம் இதுக்கு நம்ம ஒரு 12லேருந்து 15 பல்லு பூண்டு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 12லேருந்து 15 வரமிளகா வத்தல் எடுத்துக்கணும் பாருங்க. அப்புறம் இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் போட்டு அதை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கிறோம். அதில் நம்ம முதல்ல உளுந்த பருப்பு வச்சிருக்க உளுந்த பருப்பை கொட்டி நல்லா வறுக்க போகிறோம். இது வந்து அந்த மணம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். நல்லா கடுகடுன்னு வர்ற வரைக்கும் வறுக்கணும் பாருங்க. இப்போ இந்த உளுந்த பருப்பு அழகான முறையில் வறுபட்டுருச்சு. அந்த கலரும் கொஞ்சம் பழுப்பு நிறமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பேப்பரில் தட்டில் தட்டி வச்சுக்கலாம் பாருங்க. உளுந்த பருப்பு வறுத்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம அதே கடாயில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. எள்ளை போட்டு வறுக்க போகிறோம் பாருங்க. இப்போ இந்த எள்ளையும் அதே போல் மணம் லைட்டாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது இந்த இதில் எந்த ஒரு வாட்டர் பார்ட்டிகளுமே இருக்கக்கூடாது, நீர் பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் பாருங்க. இப்போ இந்த எள்ளும் அழகான முறையில் வறுபட்டுருச்சு. இந்த எள்ளையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம பாருங்க. இப்போ இந்த எள்ளையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் பேப்பரில் கொட்டி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம வச்சிருக்கிற அந்த மிளகாய் வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கணும் பாருங்க. நல்லா நொடிக்கிறது அளவுக்கு வறுத்துக்கணும் பாருங்க. இதையும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். அடுத்தபடியாக அதே கடாயில் நம்ம வச்சிருக்கிற பூண்டு பல்களை போட்டு வறுக்கணும். இது வந்து ஸ்மெல் வர்ற லைட்டாக ஸ்மெல் அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். தொலியோட போட்டு வறுக்கணும். இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பிளேட்டில் தட்டி பாருங்க. அடுத்து நம்ம கறிவேப்பிலையை அதே கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். காஞ்ச சருகு மாதிரி வறுத்து எடுத்துக்கணும், ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மிளகாய் வத்தலை எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கிறோம், அப்புறம் பூண்டை எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கிறோம் பாருங்கள். அப்புறம் வந்து கறிவேப்பிலை எந்த அளவுக்கு பொறுன்னு வறுத்து எடுத்துருக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் வறுத்து எடுத்த எல்லாத்தையுமே ஃபேன் காற்றுல நல்லா ஆற வைக்கணும். எந்த ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு ஆக்கிடணும். அடுத்து முதல்ல உளுத்தம்பருப்பை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்க போகிறோம், பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க. உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அழகான முறையில் திரிச்சு ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப மை போல் இருக்குன்னு அவசியம் இல்லை. லைட்டாக கையில் இது வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொருன்னு இருந்தால் போதும். ஏன்னா இட்லி பொடிக்கு அப்படி தான் இருக்கணும் பாருங்க. அடுத்து நம்ம அதே இதில் எள்ளை போட்டு திரிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு வந்து சிக்கும், அதனால் வந்து எடுத்து நம்ம வந்து அதை கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நம்ம எடுக்க முடியும் மிக்சி ஜாரில் பாருங்க. எந்த அளவுக்கு சிக்கி போயிருக்கு பாருங்க. இதை நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விட்டு திரும்பவும் அதே ஜாரில் போட்டு அடித்து நம்ம எடுத்து திரும்ப நம்ம தட்டிக்கலாம். அப்புறம் நம்ம அதே மெத்தடில் காஞ்ச மிளகாத்தலையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க. எப்படி திரிச்சிருக்கோன்னு பாருங்க. அடுத்தபடியாக கறிவேப்பிலையும் நம்ம அதில் மிக்சியில் போட்டு திரிச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அந்த மிளகாத்தல் பொடியோடைய சேர்த்து தட்டி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கடைசியாக பூண்டு பல்களை போட்டு கரெக்டாக ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும். அதுக்கு மேலே விட்டுட்டோம்னா சட்னி ஆயிரும் பாருங்க. அது ரொம்ப பதனமாக கரெக்டாக ஒரு சுற்றவும் சுற்றி எடுத்துடணும். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே சுற்றி விட்டிங்கன்னா சட்னி ஆயிரும். நமக்கு சட்னி தேவையில்லை. அடுத்து கடைசியாக நம்ம பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல எள்ளை ஒரு பவுலில் தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக எள்ளுக்கு மேலே நம்ம திரிச்சு வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு பவுடரை தட்டிக்கலாம் பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண விட்டால் நம்ம வந்து அந்த கட்டியாக வேறுறது வந்து போகாது. அதனால் கையால் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் ஒரு சொட்டு ஈரப்பதம் கூட கையில் இருக்கக்கூடாது. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டு கையால் அந்த கட்டி சேர்ந்தது ஃபுல்லாமே உடச்சி விடணும் பாருங்கள். நல்லா பிசைஞ்சு விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டு பவுடரையும். அப்புறமா நம்ம வச்சிருக்கிற அந்த மிளகாத்தல் பொடி, அந்த பூண்டு, கறிவேப்பிலை இந்த கலவையை போட்டு மறுபடியும் நல்லா சேம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா கிளறி விடணும்.
பாருங்க இந்த மாதிரி கட்டி பிடிக்காம நல்லா பிசைஞ்சு விடணும், நல்லா கிளறி விடணும். இது வந்து மணல் மணலா வரும் பாருங்க. அப்படி நம்ம கிளறி விடும்போது இந்த மாதிரி கடைசியா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறினதுக்கு அப்புறம் நமக்கு அருமையான ஒரு இட்லி பொடி கிடைச்சிருக்கு. சூப்பரான இட்லி பொடி, எள்ளு பொடி. இந்த எள்ளு பொடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்லிக்கு எந்த விதமான சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. ட்ராவலில் கூட இதை எடுத்துகிட்டு போகலாம், கெட்டு போகாது, நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும். பாருங்கள், டப்பாவில் அடைச்சி வச்சு நல்லா பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.